ஒரு மனிதனுடைய கஷ்டம் இன்பம் தாண்டி அப்புறம் கொடுக்குது பாருங்க ஒரு சுகத்தை. அதாங்க யோகமான கிரகம். அப்படிப்பட்ட கிரகத்துடைய பயிற்சி தாங்க இருக்கு. கால சர்ப்ப யோகம். துன்பத்தை கொடுத்து இன்பத்தை கொடுத்த கேதுக்கு ஒரு பழமொழி சொல்றாங்க, கேது போல் கெடுக்க முடியாது, கேது போல் கொடுக்க முடியாது. இப்ப கொடுக்க போறாரு. ஏன்னா சுக்கிரனுடைய சாரத்துல இருக்காரு. சுக்கிரனுக்கு எப்படி பார்த்தாலும் உச்சமாக போறாரு. நல்ல வேலையை ஏன் கொடுக்க போறாரு? அந்த கேது பகவான புதன் பகவான் பாக்குறாரு, அதனால நல்ல வேலையை கொடுக்க போறாரு. எப்படி கேது பகவான புதன் பகவான் பாக்குறாருங்க, நல்ல வேலை, சூப்பரான வேலை, நல்ல அனுகூலமான வேலை கண்டிப்பா வந்தே தீரும். பதவி உயர்வே கிடைக்கும். இப்ப வெளிநாடு உள்ள வெளியூர்ல வேலை போறோம், பதவி உயர்வே கிடைக்கும். ஏன்னா வெளிநாடு ஸ்தானத்துல இருந்து ராகு கேது உட்கார்ந்து இருக்குது. விடாம முயற்சி பண்ணுவாங்க. எப்போதுமே வெற்றியை நோக்கி ஜெயிக்கக்கூடிய ஒரே ராசி மேஷம். மேஷம் மேஷம் உயர்ந்த இடத்துக்கு உயர்ந்த பதவியில கொண்டு வச்சு ஒரு மனிதனை பயங்கரமா பிரம்மாண்டமாக நினைச்ச காரியத்தை ஒரு மனுஷன் நல்லா வாழ வைக்கணும்னா ராகு தொடர்பு இல்லாம பண்ண முடியாது. ராகுக்குள் எல்லா கிரகமும் இருந்தால் கால சர்ப்ப தோஷம் அப்படிம்பாங்க. கேதுக்குள் எல்லா கிரகம் இருந்தா கால சர்ப்ப யோகம் வாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த யோகம் வரும். அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் சிஸ்ரீ குருமுரளி என்ற குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி அன்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் இது உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முக்கியமான பலன். ராகு கேதுவால் நடக்கக்கூடிய மாயாஜால யோகம். எப்படி? கால சர்ப்ப யோகம். என்ன மாதிரி பலனை கொடுக்க போறா? இது வந்து 6 மாசத்துக்கு இந்த பலன் பயங்கரமா வேலை செய்யும். அம்மன் அருள் டிவியை கண்டிப்பா ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் நிறைய பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க உறவினர்கள் நண்பர்களுக்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த யோகம் வருஷத்துல 6 மாசம் மட்டும்தான் வரும். இது பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த யோகம் வருது. நல்லா பாருங்க. கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கி இருந்தா கால சர்ப்ப யோகம். ராகுக்குள் எல்லா கிரகம் அடங்கி இருந்தா கால சர்ப்ப யோகம். கால சர்ப்ப தோஷம். உங்க ஜாதகத்துல அது யோகமா தோஷமா எல்லாருமே ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கோங்க. கேதுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கி இருக்கா, ராகுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கி இருக்கா. ஏன்னா இந்த 6 மாசத்துல இந்த எல்லா கிரகத்தை வச்சு நம்ம மேட்ச் பண்றோம். எப்படி? 9 நவகிரகத்தை மேட்ச் பண்ணி உங்களுக்கு என்னென்ன யோகம் இருக்குது. இது மட்டும் இல்லைங்க, உங்க நட்சத்திரத்துக்கு இந்த கால சர்ப்ப யோகமான பலன் எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போகுது. ஒரு மனிதனுக்கு ராகு தான் பெரிய லெவல்ல கொண்டு போயிடுவார். எப்படி? இந்த ராகு தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எல்லாத்தையும் பெரிய அளவு கொடுப்பாரு. கேது போன அப்படி கிடையாது. பயங்கரம் ஒரு துன்பத்தை கொடுத்து இன்பத்தை கொடுப்பார். கேது போல் கொடுக்க முடியாது, கேது போல் கெடுக்க முடியாது. ஆனா கேது கொடுக்க யாரும் தடுக்க முடியாது. அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி காலபுருஷனுடைய 1வது ராசி இந்த மேசராசி. எப்படி? எதுலையுமே பாருங்க ஒரு ஒழுக்கமான குணம் இருக்கும் பாருங்க, ஒரு தைரியமான குணம் இருக்கும் பாருங்க. நீங்க எடுத்து பாத்துங்க. மேசராசியில பிறந்தா தைரியம், தன்னம்பிக்கை, நீதி, நேர்மை, ஒழுக்கம். எப்படி? ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மேசராசிக்காரங்க. எதுலையுமே விடாம முயற்சி பண்ணுவாங்க. எப்படி? விடாம முயற்சி பண்ணுவாங்க. எப்போதுமே வெற்றியை நோக்கி ஜெயிக்கக்கூடிய ஒரே ராசி மேஷம். மேஷம் மேஷம் அப்படிப்பட்ட மேச ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய காலம், அதாவது நல்லா பாருங்க, இது ஒரு புது அம்மன் ஒரு டிவியை கண்டிப்பா பார்க்கணும்னா இதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. ஒரு 6 மாச காலம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ராஜயோகம் இருக்குது. எப்படி? 6 மாசம் மட்டுமே இந்த ராஜயோகம் இருக்குது. அது உங்க ஜாதகத்துல யோகம் இருக்கான்னா கண்டிப்பா எல்லாருமே செக் பண்ணிக்கணும். எப்படி? இந்த ராகு கேதுவால் ஒரு யோகம் ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பலவீனம் சொல்லுவாங்க. எப்படி? ராகுக்குள் எல்லா கிரகம் இருந்தால் கால சர்ப்ப தோஷம் அப்படிம்பாங்க. கேதுக்குள் எல்லா கிரகம் இருந்தா கால சர்ப்ப யோகம் வாங்க. பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த யோகம் வருது. எப்படி? கேதுக்குள்ள எல்லா கிரகமும் அடங்குது. எப்படி? 9 கிரகமும் நல்லா தெரிஞ்சுக்கணும். 8 சந்திரனை தவிர இது எல்லா கிரகமும் கேதுக்குள்ள அடங்குது. இது என்ன சொல்லுவாங்க? கால சர்ப்ப யோகம். தோஷம் கிடையாது. 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் வேற, இனிமேல் நடக்கக்கூடிய விஷயம் வேற. இது பல வருஷத்துக்கு அப்புறம் தான் யோகத்தை நீங்க பார்க்க முடியும். மேக்சிமம் இந்த யோகம் வந்து மேக்சிமம் ஒரு 6 மாசம் மட்டும்தான் எடுத்துக்கணும். உங்க ஜாதகத்துல அந்த யோகம் இருக்குதான் நீங்க உங்க ஜாதகத்தை செக் பண்ணணும்.
ஒரு மனிதனை பெரிய லெவலுக்கு உயர்ந்த அளவுக்கு கொண்டு போறது ராகுங்க. நான் ஓப்பனா சொல்றேங்க. உயர்ந்த இடத்துக்கு உயர்ந்த பதவியில கொண்டு வச்சு ஒரு மனிதனை பயங்கரமா பிரம்மாண்டமாக நினைச்ச காரியத்தை ஒரு மனுஷன் நல்லா வாழ வைக்கணும்னா ராகு தொடர்பு இல்லாம பண்ண முடியாது. நீங்க எல்லாரும் பாருங்க, ராகு திசை வந்தா எல்லாருமே லாட்டரி சீட் அடிக்குமா, ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்குமா, ஏதாச்சும் ஒரு பணம் வருமா அப்படின்னா எல்லாருமே ஜாதகம் எடுத்துக்கிட்டு ஓடுவாங்க. இது ஒண்ணா. அடுத்து கேதுவை கண்டா எல்லாரும் பயந்து நடுங்குவாங்க. ஐயோ கேது வந்துட்டாரே, ஒரு குழப்பத்தை கொடுத்துருவாரு. ஏன்னா இது குழப்பத்துக்குள்ள கிரகம். ஒரு மனிதனை ராகு வந்து எடுத்தோன்னா பெருசா சாதிக்க வச்சு விடுவாரு. ஆனா கேதுக்கு அப்படிக்காது. எல்லாத்தையும் ஒரு இன்பம் துன்பம் எல்லாத்தையும் கலந்து அதை ரசிக்க வச்சு அப்படியே துன்பப்படுத்தி கடைசியில இன்பத்தை கொடுப்பாரு பாருங்க. ஆனா அந்த இன்பம் எப்போதுமே நிரந்தரமா இருக்கும். அதான் எடுத்தவன யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல கிரகம் கிடையாதுங்க. ஒரு மனிதனுடைய கஷ்டம் இன்பம் தாண்டி அப்புறம் கொடுக்குது பாருங்க ஒரு சுகத்தை, அதாங்க யோகமான கிரகம். அப்படிப்பட்ட கிரகத்துடைய பேர்ச்சி தாங்க இருக்கு. கால சர்ப்ப யோகம் மேசராசிக்கு என்ன பண்ண போகுது, இதுக்கான பதிவு தான் இது. எப்படி கால சர்ப்ப யோகம், கேதுக்குள்ள எல்லா கிரகமும். இது சரியாந்திர நேரம் லைஃப்ல. எப்படி சரியாந்திர நேரம் ஏன் நல்லா இருக்கு நான் சொல்றேன் தெரியுமா? நல்லா பாருங்க, கேதுவுடைய நட்பு கிரகம் சுக்கிரனுடைய நட்சத்திரம் இந்த கேது பகவான் போறார். அதனால இங்க நல்லது நடக்க போகிற விஷயத்த நான் கொண்டு போறேன். அம்மன் அருள் டிவில கடைசி மட்டும் விடிய பாருங்க. இந்த கால சர்ப்ப யோகம் உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன பலனை கொடுக்க போகுது, இதுக்கான பதிவு இதுக்குள்ள இருக்குது. எல்லாமே சுக்கிரனுடைய சாரத்துல அந்த கேது பகவான் போறாரு. ராகு பகவான் போகக்கூடிய நட்சத்திரம் அவருடைய சாரத்துல எப்படி சதயத்துல போறாரு. அதனாலதான் இந்த வீடியோ முழுக்க அம்மன் அருள் டிவில பதிவு பண்றேன். 6 மாசம் எல்லாருமே இந்த ராகுகத்தை கண்டா பயப்படாத ஆளே இருக்காது. நீங்க கேட்டுக்குங்க. திருமண தடை, எப்படி திருமண தடை, தொழில் தடை. ராகுகது எங்க இருக்கோ உங்களுடைய கர்மாங்க. அது எப்படி ராகுகது எந்த இடத்துல இருக்கோ அதுதான் உங்களுடைய கர்மா. இதை வச்சே நிறைய பேர் பலன் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கிரகம் இப்ப யோகமா இருக்கு. அதனால சொல்றேன். ஏன்னா மேசராசியை பொறுத்தவரை ஆல்ரெடி நீங்க எடுத்துக்கோங்க. விரைய சனியால என்னென்ன கஷ்டப்படுறீங்க நீங்க எடுத்து கேட்டுக்குங்க. நான் ஓப்பனா சொல்றேன், மேசராசியை பொறுத்தவரை நிறைய தடங்களை சந்திச்சது யாருன்னா நீங்க மட்டும்தான். நான் எல்லாத்துக்கும் சொல்லல. நான் சொல்லல, யாருடைய லக்னத்துக்கு சனி பகவான் கெட்டு போயிருந்தார், அதாவது உங்க பிறந்த நேரத்தை வச்சு உங்களுக்கு சொல்லுவாங்க இந்த கிரகம் யோகமா இருக்குங்க, இத்தனை வயசுக்கு அப்புறம் இது நடக்கும், இத்தனை வயசுக்கு நடக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது எது பலவீனமான கிரகமோ அது பலவீனத்தை நீங்க நிறைய சந்திச்சிருப்பீங்க. இனிமே சந்திக்க மாட்டீங்க. ஏன்னா இதுக்கு வருமான பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை. நீங்க கேட்டுக்குங்க. மேசராசியை மட்டும் கேளுங்களேன். இப்ப ரீசெண்டா கேளுங்க, கடன் பகை எதிரி இருக்கா, தாய்மாம உறவுல பிரச்சனை இருக்கா, வீசிங் ப்ராப்ளம் இருக்கா, சுவாச பிரச்சனை இருக்கா, நல்ல வேலை கிடைக்கலையா, வேலையில ஏமாத்துறீங்களா, மனைவி கணவன்கள் ஒரு மன வார்த்தை வந்துச்சா, பொண்ணு மாப்பிள்ளை ஃபிக்ஸ் ஆகி போகும்போது இங்க தடங்கள் கொஞ்சம் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க ஆமா ஆமா. யார் அதுல சுக்கரபான் கெட்டு போயிருந்தாரோ பொருளாதாரமும் வேலை தொழில் உத்தியோகம் வருமானத்துல தரங்களை பார்த்துருப்பீங்க. கடன் பிரச்சனை நிறைய இருந்திருக்கும். நல்ல ஒரு நிம்மதி இல்லாத தன்மையை நீங்க சந்திச்சிருப்பீங்க. நான் சொல்லலாம் ஜூன் மாசத்துல இருந்து மேக்சிமம் நான் சொல்ற இந்த டேட்டுக்குள்ள அக்யூரேட்டா சொல்லணும்னா இந்த டிசம்பருக்குள்ள பாருங்க நிறைய சொல்லிப்பாங்க. ஆமா ஆமா, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஃப் பண்ணி விடுறாரு. ஏன்னா கிரகம் இன்னும் நல்லா சப்போர்ட் பண்ணல. இப்ப இந்த ராகு கேது நல்லா இருந்தா இப்ப எல்லாமே யோகமா இருக்கும். நல்லா தெரிஞ்சுக்கணும். ராகு கேது நல்லா இருந்தா கேது பகவான் என்னமா பண்ணுவாரு, ஒரு மனிதனுக்கு துன்பத்தை கொடுத்து இன்பத்தை கொடுத்தா கேதுக்கு ஒரு பழமொழி சொல்றாங்க, கேது போல் கெடுக்க முடியாது, கேது போல் கொடுக்க முடியாது. இப்ப கொடுக்க போறாரு. ஏன்னா சுக்கிரனுடைய சாரத்துல இருக்காரு. சுக்கிரனுக்கு எப்படி பார்த்தாலும் உச்சமாக போறாரு. எப்படி பார்த்தாலும் உச்சமாகி உங்க ராசி எப்படி பார்த்தாலும் அவர் சொந்த வீட்டுக்கு தான் வருவாரு. இனிமே சுக்கிர பகவான் நட்பு கிரக வீட்டுக்கா போய்கிட்டே இருக்காரு. இங்க பகை வீட்டுல இந்த 6 மாசம் போக மாட்டாரு. அதனாலதான் இந்த கால சர்ப்ப யோகம் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும் போங்கிற விஷயத்த நான் சொல்றேன். ஒண்ணு இல்லைங்க. இப்ப கால சர்ப்ப யோகத்துல பாருங்க, வேலை உச்சத்துல பயங்கரமான ஒரு பதவியை கொடுப்பாரு. ஏமாந்தீங்களா? ஒரு 6 மாசம் நீங்க எடுத்துக்கங்க. நான் ஓப்பனா சொல்றேன், 6 மாசம் ஏமாந்தீங்களா? ஜூன் மாசத்துல இருந்து டிசம்பர் மாசத்துக்குள்ள பாருங்க, வம்பு வழக்கு பிரச்சனை கோர்ட்டு கேஸ் நிறைய பேர் ஏமாந்தீங்களா? வேலை இல்லாம எத்தனை பேர் வீட்டுல இருக்கீங்க கேளுங்களேன். மேசராசியை கேளுங்க, ஆமான்னு சொல்லுவாங்க. கடன் இருக்கு, பகை இருக்கு, எதிரி இருக்கு, வம்போல இருக்கு, கோர்ட்டு கேஸ், வேலை இல்லாம நிரந்தரமா இருக்கு, வெளிநாட்டுல உள்ளவங்க விசா பிரச்சனை இருக்கு, சொந்த குடியுரிமை வாங்க முடியல, ஒரு குழப்பத்துக்கு போனது மேஷம். இப்ப ஏன் நல்ல வேலையை கொடுக்க போறாரு தெரியுமா? நல்ல வேலையை ஏன் கொடுக்க போறாரு? அந்த கேது பகவான புதன் பகவான் பாக்குறாரு. அதனால நல்ல வேலையை கொடுக்க போறாரு. எப்படி கேது பகவான புதன் பகவான் பாக்குறாருங்க. நல்ல வேலை, சூப்பரான வேலை, அனுகூலமான வேலை கண்டிப்பா வந்தே தீரும். பதவி உயர்வே கிடைக்கும். இப்ப வெளிநாடு உள்ள வெளியூர்ல வேலை போறோம், பதவி உயர்வே கிடைக்கும். ஏன்னா வெளிநாடு ஸ்தானத்துல இருந்து ராகு கேது உட்கார்ந்து இருக்குது.
பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுக்குறாரு உங்களுக்கு. 6ஆம் வீட்டு அதிபதியும் இந்த குரு பகவானுடைய பார்வையும் இருக்கிறானா சொல்றேன், ராகு மேல பாக்குறாரு. அப்ப இந்த ராகுதால எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க கூடாது. ஏன்னா கேதுதான் உங்களை மேக்சிமம் குருவுடைய பார்வை இல்லை, ஏன்னா ராகு குருவுடைய பார்வையில் உட்கார்ந்துருக்காரு. அப்ப வேலைவதியில பதவி கிடைக்கும், வெளிநாடு யோகம் வரும், வெளியூர் யோகம் வரும், விசாபனம் சரியாகும், கடன் பிரச்சனை இருக்காது. மெயினா உடம்பு ஆரோக்கியத்துல மருத்துவ செலவே இருக்காது. நீங்க மேசராசி எடுத்துக்கோங்க, மருத்துவ செலவு கடுமையா பண்ணிட்டீங்க, இனிமே பண்ண மாட்டீங்க, மருத்துவ செலவு வராதுங்க. இப்ப நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பரா அமைச்சு கொடுப்பாரு. ஏன்னா செவ்வாய் எப்படி பார்த்தாலும் அந்த கேது பகவானை பார்ப்பாரு. நான் ஏன் இப்படி சொல்றேன்னா, கேது பகவானை பார்க்க ஒரு 45 நாள் அவர் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. கேது பகவானை பணம், பொருள், நகை, சேமிப்பு எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க. இப்ப சொந்த வீடோ இடமோ பூமியோ வாங்க போறீங்க, ஏதாச்சும் அப்பா சொத்து அம்மா சொத்துல வழக்கம் தான் ஜெயிக்க போறீங்க. இதை எடுத்தே பார்த்துக்குங்க. நீங்க உங்க ஜாதத்துல காலசர்ப்ப தோஷமா இருக்கா யோகமா இருக்கான்னு பார்த்து பாத்துக்க. கேதுக்குள்ள எல்லா கிரகம் இப்ப அடங்கியிருந்தா இப்ப எல்லாமே யோகம், ராகுக்குள்ள எல்லா கிரகம் அடங்கியிருந்தா இங்க பலமீனம். ஏன்னா இப்ப எல்லாமே நல்ல யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு. காதல் திருமணம், குழந்தை பாக்கியம் எடுத்துங்க, சூப்பரா இருக்கும். படிப்புல அரசாங்க வேலை, அரசியல் சாதிக்கக்கூடிய அமைப்பு, மருத்துவத்துறை, எப்படி மருத்துவத்துறை, எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும். இரும்பு சார்ந்த வேலை, சொந்தமா தொழில் பண்ண நல்ல தொழில நல்லா பயங்கரமா இப்ப எடுங்க லாட்ரி யோகத்தை கண்டிப்பா அடிச்சிடும். ஏன்னா 5ல கேது இருக்கு, அதனாலதான் சொல்றேன். எப்படியே காலசர்ப்ப யோகம் 5ல கேது பயங்கரமா ராஜயோகத்தை கொடுத்துருவாரு, லாட்ரி அள்ளி கொடுத்துருவாரு. உங்க ஜாத தசாபதி பார்த்து மூவ் பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி. அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரேன், ஜாதகத்தை மூவ் பண்ண வெற்றி உங்க பக்கம் நிச்சயமா வரும். ஏன்னா மேசராசிக்கு என்னை பொறுத்தவரை இந்த யோகம் பயங்கரமா வருது. பல வருஷத்துக்கு அப்புறம் இந்த யோகம் வருது. இதை யூஸ் பண்ணிக்கங்க, கண்டிப்பா வெற்றி உங்க பக்கம் நிச்சயம். உங்க ஜாதத்துல அந்த யோகம் இருக்கா நீங்க செக் பண்ணிக்கங்க. பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவாரு. இப்ப நட்சத்திரம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அஸ்வின்ல பிறந்தவங்க. அஸ்வின்ல பிறந்தவங்க வாழ்க்கையில பயங்கரமான யோகம் இருக்கு. யாரெல்லாம் மருத்துவரா இருக்கீங்களோ நல்லா பாருங்க, மருத்துவர்கள், கெமிக்கல் ஃபீல்டு நல்லா தெரிஞ்சுக்கணும், கம்ப்யூட்டர் சார்ந்த வேலை, இதெல்லாம் நல்லா சூப்பரா இருக்கும். ஆசிரியர் வேலை, இதெல்லாம் இந்த மைண்டை வச்சு பிழைக்கிறாங்க அவங்க எல்லாருக்கும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி வேலை, வருமானம், கடன் பிரச்சனை, பகை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, உத்தியோக பிரச்சனை எல்லாமே நிறைய பார்த்தது யாருன்னா நீங்க மட்டும்தான். இப்ப நல்ல ஒரு அமைப்பை கொடுப்பாரு பாருங்க. எப்படி பார்த்தாலும் ராசி, உங்க ராசி வந்து சுக்கிரபகவான் தொற்றுவாரு. எப்படி இருந்தாலும் இந்த 6 மாசத்துக்குள்ள உங்க நல்ல யோகம் மட்டும்தான் இருக்கு. ஏன்னா சுக்கிரபகவான் உங்களுக்கு எந்த இதுவும் கெடுக்க மாட்டாரு. ஏன்னா அஸ்வின்ல பிறந்ததோ கேது வந்து சுக்கிரனுடைய சாரத்துல போறாரு. அப்ப கல்யாணம், திருமணம் நல்லா பாருங்க, கல்யாணம், திருமணம், பொருள், நகை, சேமிப்பு அதிகமா இருக்கும். யாருக்கு? அஸ்வின்ல பிறந்தவங்க நீங்க எடுத்து பாத்துக்கோங்க. இந்த 6 மாசத்துக்குள்ள பாருங்க பயங்கரமான ராஜயோகம் இருக்கும். ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் வந்து அஸ்வின்ல பிறந்தவங்க தான். இனிமேல் நல்ல ஒரு மாற்றம் தேடி வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாமே சூப்பரா இருக்கும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா உண்டு. அடுத்து பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப நாகரீகமான குணமும், ஒழுக்கமான குணமும், திறமையான குணமும் நிறைய இருக்கும். ஆனா ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, இப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. இன்கம் பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, வேலை பிரச்சனை, தொழில் பிரச்சனை, எதிரி, பகை, நிறைய பிரச்சனையை பார்த்தது யாருன்னா நீங்க கேட்டுக்குங்க, கண்டிப்பா சொல்லுவாங்க. ஆமாங்க இருந்துச்சுப்பாங்க. கடனோ, பகையோ, எதிரியோ, வம்போ, வழக்கோ, கோர்ட்டோ, கேஸோ பிரச்சனை நிறைய தடங்களை சந்திச்சது இந்த பரணிஸ்ல பண்ணுவாங்க. இனிமே சூப்பரா இருக்கு பாருங்க. ஏன்னா எப்படி பார்த்தா அந்த 6 மாசத்துக்குள்ள சுக்கிரபகவான் உங்க ராசியை விட்டு தாண்டணும். புகழை கொடுப்பாரு, திருமணத்தை கொடுப்பாரு, வெளிநாடு யோகத்தை கொடுப்பாரு, திடீர் யோகத்தை கொடுப்பாரு, படிப்புகளை கொடுப்பாரு, கமிஷன் யோகத்தை கொடுப்பாரு, கலைஃபீல்ட்ல சாதிக்க வைப்பாரு. நிறைய விஷயம் மனசுக்குள்ள என்ன ஆசை இருக்கோ அதை சாதிக்க வைப்பாரு. பயங்கரமான யோகத்தை இப்ப கொடுத்துருவாரு இந்த காலத்துல. அடுத்து கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுக்குமே கவலைப்படாதீங்க. நீதி, நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு, ஒழுக்கமான குணம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். எதுக்குமே பயப்படாதீங்க. எல்லாமே இப்ப நல்லது மட்டும்தான், கெட்டதே கிடையாது. படிப்புகள் நல்லா இருக்கும், வேலை உத்தியோகம் நல்லா இருக்கும், வெளிநாடு யோகம் நல்லா இருக்கும், ஒரு உயர் பதவி கிடைக்கும், அரசியல ஜெயிப்பீங்க, அரசாங்கத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரும், வேலையில பயங்கரமான ஒரு மாற்றம் வரும். எல்லாமே இப்ப நல்லது மட்டும்தான். இந்த கார்த்திகை வந்து எதுவுமே கெட்டதே கிடையாது. கெட்டதை மட்டும் தூக்கி எரிஞ்சிருங்க. ஏன்னா உங்க ராசியை நோக்கி வந்து சூரிய உச்சமாக போறாரு. இந்த கால சர்ப்ப யோக காலத்துல பாருங்க, சூரியன் வந்து உங்க ராசியில உச்சமாக போறாரு. நான் இந்த 6 மாசத்துக்குள்ள பாருங்க எல்லா கிரகமுமே இந்த கேதுக்குள்ள இருக்கிறதுனாலதான் சொல்றேன். இது நல்லது மட்டும் தான் உங்களுக்கு நடக்கும், நல்லா தெரிஞ்சுக்கணும். கெட்டதே கிடையவே கிடையாது. நிறைய நல்ல விஷயம் தேடி வரும். உங்க ஜாதத்துல அது தோஷமா இருக்கா யோகமா இருக்கா, எப்படி கேதுக்குள்ள எல்லா கிரகம் இருக்கா, ராகுக்குள்ள எல்லா கிரகம் இருக்கா, கண்டிப்பா பாத்தீங்கன்னா இப்ப இந்த யோகத்தை நீங்க எடுக்கலாம். நல்ல ஒரு பயங்கரமான வெற்றி உங்க பக்கம் தேடி வருங்க. அரசியல், அரசாங்கம் எல்லாமே சூப்பரா இருக்கும். படிப்புகள் சூப்பரா இருக்கும். எல்லாமே நல்ல ஒரு மாற்றம் சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு.